ஹெல்தியான சிகப்பரிசி கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு சிகப்பரிசி எடுத்துட்டு, நல்லா கழுவிட்டு, நல்ல தண்ணி ஊத்திட்டு, 8 மணி நேரம் ஊற வச்சுக்கங்க. மினிமம் 4 மணி நேரமாவது ஊறணும். நல்லா ஊறினா தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கஞ்சியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊற வச்சிருந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா ஊற வச்சிருந்த தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். ஊற வச்சிருந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா இதை ஓரமே வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு அரிசிக்கு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு, தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம அரைச்சி வச்சிருந்த சிகப்பரிசியும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. கஞ்சி நல்லா பொங்கி வரும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஆடை பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். ஆடை பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு சர்வ் பண்ணோன்னா சூப்பர் அண்ட் ஹெல்தியான சிகப்பரிசி கஞ்சி ரெடி. இது கன்சீவாக இருக்கவங்க, குழந்தைங்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.